தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு குறித்து தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா இன்று மாலை ஆலோசனை நடத்துகிறார். தமிழ்நாட்டில் கொள்ளை சம்பவங்கள், போதைப்பொருள் நடமாட்டம் உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. அண்மையில் தலைநகர் சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சட்டம் ஒழுங்கு குறித்து தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா இன்று மாலை ஆலோசனை நடத்துகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று மாலை 4 மணி அளவில் நடைபெறும் கூட்டத்தில் டிஜிபி, உள்துறை செயலாளர், சென்னை மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். தமிழ்நாட்டில் இன்று ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யும் என்பதால் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வருகிற 24ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் மிதமான மழை பெய்யும் என்றும் சில மாவட்டங்களில் இன்று 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 4வது நாளாக கனமழை வெளுத்து வாங்குவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து 4வது நாளாக கனமழை பெய்து வருவதால் உதகை, கூடலூர், பந்தலூர் ஆகிய வட்டாரங்களில் பள்ளிகளுக்கு மற்றும் இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 24,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தொடர் மழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறக்கப்படுகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 21,520 கனஅடியில் இருந்து இன்று 24,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 50 அடியை தாண்டியுள்ளது. அணையின் நீர்மட்டம் 50.3 அடியாக, நீர்இருப்பு 17.830 டிஎம்சியாகவும் உள்ளது. நாம் தமிழர் கட்சி பிரமுகர் கொலை வழக்கில் தப்ப முயன்ற குற்றவாளிகளுக்கு கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மதுரையில் நாம் தமிழர் கட்சியின் வடக்கு தொகுதி துணை செயலாளர் பாலசுப்ரமணியன் என்பவர் கடந்த 16ஆம் தேதி குடும்ப பிரச்சினையில் கூலிப்படையினரால் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 17 வயது சிறுவன் உட்பட பொன்னி, பரத், கோகுலக்கண்ணன் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனிப்படை போலீசார் கொலையாளிகளை பிடிக்க முயன்ற போது வைகை ஆற்றுக்குள் குதித்து தப்பி ஓட முயற்சித்த கோகுலக்கண்ணன், பரத், பொன்னி ஆகிய 3 காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆளுநர் முதலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து குஜராத்தில் இருந்து போதைப்பொருள் வருவதை தடுக்க வேண்டும் என்று செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உதய்மின் திட்டத்தில் அதிமுக கையெழுத்திட்டதால் தான் அதிகாரம் மத்திய அரசுக்கு சென்றுவிட்டது எனவும், அதன் தொடர்ச்சியாக மத்திய அரசின் அழுத்தத்தின் பேரில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அண்ணாமலை நீதியரசர் சந்துருவை கூட விட்டு வைக்காமல் வெறுப்பு அரசியலை பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். உதய்மின் திட்டத்தில் அதிமுகவின் சுப்ரீமாக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர் இருக்கும் வரை உதய்மின் திட்டத்தில் கையொப்பமிடவில்லை. அவர் காலமான பிறகு உதய்மின் திட்டத்தில் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். இந்த உதய்மின் திட்டத்தில் கையொப்பமிட்டதனால் அதிகாரங்கள் அனைத்தும் ஒன்றிய அரசிற்கு சென்றுவிட்டன. ஒரு கடன் வாங்க முடியாது, இந்த டாரிஃப் நிர்ணயிப்பது கூட ஒன்றிய அரசினுடைய உத்தரவின் பேரில், அழுத்தத்தின் பேரில் தான் இப்பொழுது இந்த மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. முதல்ல ஆளுநர் உள்துறை அமைச்சர்கிட்ட சந்தித்து குஜராத்தில் இருந்து போதைப்பொருள் வருவதை தடுக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு குஜராத்தில் இருந்து தான் போதைப் பொருட்கள்லாம் வருது, எல்லாரையும் தாக்குவது. இப்போ பாஜக தலைவர் யாரை தாக்கலன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யாரையாவது இவரை விட்டு வச்சிருக்காருன்னு சொல்லுங்கள். தோழமை கட்சிகளையும் விடுறதில்லை, எதிர்கட்சிகளையும் விடுறதில்லை, ஆட்சியாளர்களையும் விடுறதில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கோகிலமேடு மீனவர் குடியிருப்பு பகுதியில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழலால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது. எடையூர் ஊராட்சிக்குட்பட்ட கோகிலமேடு கிராமத்தில் மழைநீர் வடிகால் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதுகுறித்து கேள்வி எழுப்பியவர்கள் மீது ஊராட்சி மன்ற தலைவர் நிர்வாகிகள் பொய் புகார் அளிப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஊழல் குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க கோரி மீனவ கிராம மக்கள் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மீனவ தரப்பினருக்கும் ஊராட்சி மன்ற தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.
சென்னையில் செல்போன் டவர் மீது ஏறி கீழே குதித்து விடுவதாக மிரட்டல் விடுத்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. சித்தலப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மகேஷ் என்பவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த தனது தந்தைக்கு இறப்பு சான்றிதழ் வாங்குவதற்காக விண்ணப்பித்திருக்கிறார். வருவாய்த்துறை அதிகாரிகள் சான்றிதழ் தராமல் அலைக்கழித்து வந்ததாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த மகேஷ் மதுபோதையில் செல்போன் டவர் மீது ஏறி உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றுள்ளார். தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் அவரை பத்திரமாக கீழே இறக்கினர். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்கறிகளின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. கோயம்பேடு சந்தைக்கு தக்காளி, கேரட் போன்ற காய்கறிகளின் வரத்து குறைந்துள்ளதால் விலை உயர்ந்து காணப்பட்டது. 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கும் கேரட் 100 ரூபாய்க்கும் விற்பனையான நிலையில் 2 நாட்களுக்கு பிறகு தக்காளியின் விலை 30 ரூபாய் வரை குறைந்துள்ளது. அதன்படி தற்போது 1 கிலோ தக்காளி 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல சின்ன வெங்காயம் 75 ரூபாய்க்கும், ஊட்டி கேரட் 60 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 30 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது.